உருது காய்தாவின் மற்றுமொரு பாடத்துடன் தாங்களை சந்திப்பதனையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருது காய்தா முடிவதற்கு இன்னும் சற்று பாடங்கள் தான் இருக்கின்றன. நாம் இதனை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். இந்த உருது காய்தாவினுடைய முக்கியத்துவத்தை தாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனை ஆரம்பம் முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள் என்றால், அதனை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவீர்கள் என்றால், அதன் ஊடாக உங்களுக்கு மாபெரும் பிரயோஜனங்களை அடைந்து கொள்ள முடியும். சரி, வாருங்கள். இன்றைய பாடத்தில் முதலாவது ஹதீஸ். ஹதீஸ் என்றால் எங்களுக்கு தெரியும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடைய வார்த்தைகளுக்கு கூறப்படும் ஹதீஸ். அடுத்தது நெஹி. நெஹி என்றால் இல்லை, நெஹி இல்லை. ஹமே, ஹமே எங்களுக்கு, ஹமே எங்களுக்கு. சுஃபைத், சுஃபைத் வெண்மை, வெள்ளை நிறத்துக்கு நாங்கள் சுஃபைத் என்று சொல்வோம். ஹுசைன், ஹுசைன் ஒருவருடைய பெயர் ஹுசைன் என்று ஏராளமாக பெயர்கள் சூடப்பட்டிருக்கிறது. குலைல், குலைல், குலைல் என்றால் ஜட்டம் போலுக்கு சொல்லுவோம். அதாவது இரண்டு மருகள் இருக்கும், கீழால இவ்வாறாக ஒரு கம்பொண்டு இருக்கும், அதுக்கு நடுவிலே ஒரு ரப்பர் ஒன்றை வைத்து கட்டியிருப்பார்கள். அதை இந்த புறத்தில் இழுத்து கல்லொன்றை வைத்து அதனை நாம் விட்டோம் என்றால் தூரத்திலே போயிட்டு விழும். சில பறவைகளுக்கு அடிப்பதற்கும் விஷமிகள் அதனை பாவிப்பார்கள், என்றாலும் அவ்வாறு அடிக்கக்கூடாது. அந்த ஜட்டம் போலுக்குத்தான் நாம் குலைல் என்று கூறுவோம். அடுத்து முஃபீத். முஃபீத் என்றால் பிரயோஜனமானது, முஃபீத் பிரயோசனமானது. தரஹ்த், தரஹ்த் மரம், தரஹ்த் மரம். பசந்த், பசந்த் என்றால் விருப்பம் என்ற கருத்து. பசந்த் விருப்பம். பெஹஷ்ட், பெஹஷ்ட் சுவர்க்கம், சுவர்க்கத்துக்கு நாங்கள் பெஹஷ்ட் என்று சொல்லுவோம். நிச்சந்த், நிச்சந்த் என்றால் நிம்மதியாக, அமைதியாக, நிம்மதியாக. துருஸ்த், துருஸ்த் என்றால் சரியானது, துருஸ்த் சரியானது. குலங், குலங் என்பது கொக்கு. கொக்கு ஒரு பறவை இருக்கிறது, வெண்ணிறமானது, அதிகமாக வயல்களில் எங்களுக்கு காண முடியும். அதற்கு குலங் என்று சொல்லுவோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை வைத்து அமைய பெற்ற வசனங்களை கவனிப்போம். பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கே கலாம் கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு அடையாளமாக ஒரு சிறிய சாத் இடப்பட்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கே கலாம் கோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுகளுக்கு ஹதீஸ் கஹ்தே ஹை, ஹதீஸ் என்று கூறுவார்கள், ஹதீஸ் என்று கூறுவார்கள். இஸ் தரஹ்த் கா பல், இஸ் தரஹ்த் கா பல் இந்த மரத்தின் உடைய பழம். இஸ் தரஹ்த் இந்த மரம், கா பல் உடைய பழம், இந்த மரத்தினுடைய பழம். மீட்டா ஹோதா ஹே இனிமையாக இருக்கிறது, மீட்டா ஹோதா ஹே அல்லது இனிமையானது ஆகும். ஷஹத் தேன், ஷஹத் என்பது தேன். ஷஹத் தேன் முஃபீத் சீஸ் ஹே பிரயோஜனமான ஒரு வஸ்துவாகும், பிரயோஜனமான ஒரு சாமானாகும், பிரயோஜனமான ஒரு பொருளாகும். ஷஹத் முஃபீஸ், முஃபீத் சீஸ் ஹே. கயா வக்த் கழிந்த நேரம், போன நேரம், சென்ற நேரம். கயா வக்த் கழிந்த நேரம். பிர் பிறகு. ஹாத் ஆத்தா நெஹி கையிலே வருவது கிடையாது, கழிந்த நேரம் கையில் வருவது கிடையாது. பெஹஷ்ட் மே சுவனத்திலே. பதோன்கோ கெட்டவர்களுக்கு. கியா காம் என்ன வேலை, சுவனத்திலே கெட்டவர்களுக்கு என்ன வேலை. குலைல் ஜட்டம் போலை. ஹமே
எங்களுக்கு தேதோ தந்து விடுங்கள். குலைல் கெட்டம் போலை ஹமே தேதோ எங்களுக்கு தந்து விடுங்கள். ஹுசைன் கான் ஹுசைன் கான் ஹுசைன் கான் கஹா கயா ஹுசைன் கான் எங்க போனான். சச்சி பாத் உண்மையான பேச்சு. சச்சி பாத் உண்மையான பேச்சு. சபுகோ பசந்த் ஹை எல்லோருக்கும் விரும்பத்தக்கது, எல்லோருக்கும் பிடித்தமானது, அனைவருக்கும் விருப்பமானது. குரங்கு கா ரங் குரங்கு கா ரங் கொக்கின் நிறம் சுஃபைத் ஹோதா ஹை வெண்மையாக இருக்கிறது. கொக்கின் நிறம் வெண்மையானதாகும். இஸ் ஃபிக்ரே கோ துருஸ்த் கரோ இந்த வசனத்தை சரி செய்யுங்கள். இந்த வசனத்தை இஸ் ஃபிக்ரே கோ துருஸ்த் கரோ சரி செய்யுங்கள். और மேலும் நிச்சந்த் ஹோக்கர் பேட்டோ நிம்மதியாக அமர்ந்திருங்கள். மேலும் நிம்மதியாக அமர்ந்திருங்கள். और மேலும் நிச்சந்த் ஹோக்கர் நிம்மதி அடைந்து அல்லது நிம்மதியாக பேட்டோ உட்காருங்கள், அமருங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். खुदा निगहबान.